guys, வணக்கம் and welcome to Navaj lifecare தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பிரெட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம், மசாலா பிரெட். ஸோ அதுக்கு நான் ஒரு 5-6 பிரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் கேப்சிகம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 4-5 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு 3 எக்கோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மசாலா பிரெட்டுக்கு வந்து எக்கோ போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரெட்டோட ஓரங்களெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சில பேர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதோட சேர்த்து குக் பண்ணலாம். பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி அந்த ப்ரெட்டோட ஓரத்தில் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சா தான் நம்ம வந்து அதை டோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அழகாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா பிரெட் வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட வந்து சாப்பிடலாம். ஸோ இது ஒரு நல்ல ரெசிபி. இந்த மாதிரி நான் வந்து பேராக எடுத்து வச்சுக்கிட்டேன். பேராக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணுறதை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 இதில் எக்கு போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா எக் ஆட் பண்ணுறதால அந்த நான்வெஜ் ஸ்மெல் அவ்வளோ தெரியக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்கை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அளவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்ச காய்கறியெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு எக்கை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பீட் பண்ணிக்கலாம், காய்கறி போட்டுட்டு கூட பீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மசாலா எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்ச ப்ரெட்டை வந்து இதில் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைங்க. அப்போ தான் வந்து அந்த ப்ரெட்டுக்குள்ளே வந்து அந்த எக்கு மசாலா எல்லாமே நல்லா ஊறும். அப்போ தான் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அதை பார்த்து பக்குவமாக எடுத்து நீங்கள் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒவ்வொரு ப்ரெட்டாக வந்து பார்த்து எடுத்து வைக்கிறேன். ஏன்னா ஊறினதுக்கப்புறம் ப்ரெட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் எடுத்து டோஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வந்து எல்லா ப்ரெட்டும் எடுத்துக்கிட்டு அதை வெஜிடபிள்ஸும் நான் அது மேலேயே வந்து வைக்கிறேன். அப்போ தான் சேர்த்து குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் இந்த ப்ரெட்டை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த உள்ளே ஊறி இருக்க எக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா. அதுக்காக தான் வந்து 10 மினிட்ஸ் அவங்கள குக் பண்ண சொல்கிறேன். அழகாக இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நீங்கள் உடையாமல் எடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அவசரமாக எடுக்காதீங்க, பார்த்து பொறுமையாக எடுத்து உடையாமல் எடுத்திங்கன்னா தான் சாப்பிடும் போது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம 5 மினிட்ஸ் கழித்து வெந்துருச்சு இல்லையா. ஸோ நம்ம டேஸ்ட்டான பிரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.